ஐயா குருசாமி சித்தர் அவருடைய இந்த புகழஞ்சலி நடந்து கொண்டிருக்கு. மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. அவருடைய இறந்த செய்தியை பெற்று நான் நெல்லைகளில் இருந்து வேறு ஒரு நிகழ்ச்சியில் இருந்தனால் அன்றைக்கு என்னால் பயன்பட்டு வர முடியல. இன்னைக்கு அந்த செய்தியை நான் படித்த பிறகு எனக்கு இறைவனாக கிடைத்த இந்த வாய்ப்பாக கிடைத்துதான் இன்றைக்கு நான் பொறுப்பு எனக்கு வந்திருக்கேன். 1984 நான் கல்லூரி முடித்துட்டு அதன் பிறகு நான் RSSல நெருங்கிய வேலைகள் பணியை தொடங்கினேன். இளகணேசனுடைய அக்கா பையனும் நானும் 1ஆம் கிளாஸ் கிளாஸ்மேட். நான் அதுக்கப்புறம் RSSனுடைய மாவட்ட செயலாளர், கடலூர் ஜில்லாவினுடைய செயலாளராக இருந்தேன். அதன் பிறகு உமாபாரதி இருக்கும் பொழுது இளகணேசன் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும்போது நானும் RSS வந்து பாரதிய ஜனதா கட்சி அனுப்பப்பட்டேன். அப்போ உமாபாரதி இருக்கும் மாநில இளைஞரணி தலைவராக இருந்தேன். அதன் பிறகு நான் வந்து அரசியல் பணியில் வேலை செய்திருந்தால் கூட என்னால் அதில் தொடர்ந்து இயங்குவதில் எனக்கு ஒரு நெருக்கடி இருந்தது. நான் இயல்பாகவே என்கிட்ட ஒரு குணம் உண்டு. எனக்கு எது சரின்னு படலையோ அதில் ரொம்ப நாள் நான் பயணம் பண்ண மாட்டேன். அது என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய பயணத்தில் இருக்கக்கூடிய, என்னுடைய அணுகுமுறையில் இருக்கக்கூடிய சில பேருக்கு அது பிடிக்கலாம், பிடிக்காம கூட இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் நாம் சில விஷயங்களை புரிதலோடு பார்க்க வேண்டியதற்கு அவசியம் என்று அன்றைக்கி எனக்கு ஏற்பட்ட சிந்தனை இல்லை. அப்போ நான் திருமணம் முடிந்து என்னுடைய மச்சான் வந்து மணவர் வந்தார். நாங்கள் சந்தித்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது தான் பல்லரல்ல மன்னர் தேவேந்திர குல வேளாளர் இந்த நூலை எங்கேயும் கொடுத்தார். அதை நான் வாசித்து முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு சமுதாயத்தை ஏன் தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நான் வந்து இந்த ஜாதியோட பழகினவன் கிடையாது. கடந்த கிட்டத்தட்ட 84 2003 வரையும் நான் இந்த சமூக பணிக்கு வருவதற்கு முன்னாடி வரை ஜாதிகிட்ட நேரடியான வேலைகள்லாம் எனக்கு தெரியாது. ஜாதியை பற்றி புதுசாக எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பொதுத்தளத்தில் நிறைய வேலைகள் செய்த அனுபவம் உண்டு. கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரை 4500 கிலோமீட்டர் பாரதிய ஜனதா கட்சியில் முதல் யாத்திரை போனதே நான் தான். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் யாத்திரை போனேன். நான் அப்படி ஒரு யாத்திரை போனேன். இன்றைக்கி நீலகிரி பக்கம் மலை மேலே ஏறும் பொழுது தடை பெற்று நான் உடுமையில கீழே அரசாகிறதெல்லாம் டிஎஸ்பி என் கூட கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரை என் கூட வந்தவங்கலாம் வந்து அப்படி நான் நிறைய பணிகள் எல்லாம் செய்தால் கூட அந்த அரசியல் என்னை ஈர்ப்பு உடையதெல்லாம் ஆக்கலை. அப்போ இந்த புத்தகத்தை படித்த பிறகு தான் நான் முடிவு பண்ணது. அவரை சித்தரையாக நான் நேரடியாக வந்து பார்க்கல. பட் அந்த நூல் என்னாச்சுன்னா இந்த சமுதாயத்தை தேட வைத்தது. அப்படி தேட வைத்த பிறகு தான் என்னுடைய அனைத்து வேலைகளையும் நான் முடிச்சுட்டு நான் நெய்வேலி கிளேட் கார்பரேஷனில் வெல்டிங் ராட் சப்ளையராக இருந்தேன். ஒரு மளிகை கடை நடத்திட்டு இருந்தேன். ரெடிமேட் ஷோரூம் வச்சுருந்தேன். எல்லாத்தையும் வைண்டப் பண்ணிவிட்டு ஒரு நாள் என் மனைவியை கூப்பிட்டுட்டு நான் மதுரைக்கு வந்து இந்த வேலையை தொடங்கினேன், இந்த சமுதாய பணியை. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்துட்டு எல்லா வேலையுமே ஒரே நாளில் க்ளோஸ் பண்ணும்போது எவ்வளோ லாஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நான் கவலைப்படலை. எங்கள் வீட்டுக்கு கூட தெரியாது நான் அப்படி கிளம்பி வெளியில் வர போகிறேன்னு. அப்படி 2003 தொடங்கி இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தணும். அப்போ நான் இந்த பணிக்கான அந்த உத்வேகம் அவருடைய எழுத்தில் நான் அந்த புத்தகத்தில் படித்தப்புறம் வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய தடவை நாங்கள் சந்திச்சிருக்கோம். அவருடைய பயணி செப்பேடு அதை படித்தப்புறம் இவ்வளோ ஒரு அரிய தகவல்கள் இருக்கக்கூடியது மக்கள்கிட்ட எளிமையாக போய் சேரணும்னு முருகனுடைய படம் போட்டு கீழே அந்த குறைந்த வார்த்தைகளை மட்டும் எடுத்து அதை வீட்டில் மாற்ற மாதிரி பண்ணணும்னு முடிவெடுக்கும். அப்போ அந்த பழனிச்செப்பேடுன்ற அந்த ஒரு விஷயம் மலர் மலரில் வரலன்னா இந்த பழனிச்செப்பேடை பற்றி பெருசாக யாருக்கும் அதனுடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப எளிமையாக போய் மக்கள்கிட்ட சேர்ந்துட்டேன். இதை நான் 2வது விஷயமா நான் இதை பார்க்குறேன். 3வது விஷயம் என்னன்னா, தொடர்ந்து பல ஆய்வாளர்களை அவர் கூப்பிட்டு வச்சு செமினார் நடத்திட்டே இருந்தார் அவர் இருக்கிற காலத்தில். அது தொடர்ந்து நடத்த முடியாமல் போனதெல்லாம் அது வேற விஷயம். அவருக்கு அப்புறம் அது தொடர்ந்து நடக்கலை அப்படின்றதெல்லாம் ஞானசேகரன் கொஞ்ச நாள் எடுத்து பண்ணியிருக்கலாம். ஆனால் அது தொடர்ந்து நடக்கலை. நம்ம சமுதாயத்தில் இருக்கிற மிக முக்கியமான நெருக்கடியான ஒரு விஷயத்தை மட்டும் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து விரும்புகிறேன்.
குருசாமிசித்தர் அவர்களுடைய நினைவு புகழஞ்சலி கேட்கிறோம். இன்னைக்கு எல்லா வேலைகளுக்குமே மாற்றங்கள் வந்தாச்சு, புதிய அணுகுமுறை வந்தாச்சு. நீங்கள் பழைய அணுகுமுறையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதையே நீங்கள் செயல்படுத்தி கொண்டே இருக்கணும்னு நினச்சா பெரிய வெற்றியெல்லாம் பெற முடியாது. டெக்னாலஜி மாறி போச்சு. 2 விஷயத்தில் மன்னர் மலரில் தொடர்ந்து இருக்கும். ஒன்று இலக்கியம் சார்ந்த விஷயம், இன்னொன்று கல்வெட்டு சார்ந்த விஷயம். தமிழ்நாட்டில் எந்த கல்வெட்டு ஆய்வாளர் நீங்கள் சந்தித்தாலும் கல்வெட்டு ஆய்வு படிக்காத ஒருத்தரான குருசாமிசித்தரை பேசாதவர்கள் தமிழ்நாட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கல்வெட்டு மேலே அவருக்கு அதிக ஈடுபாடு. அப்போ இந்த 2 விஷயத்தையும் மலர் மலரில் தனியாக எடுத்து அதை டிஜிட்டல் பண்ணணும். டிஜிட்டல் பண்ணி எளிமையாக அதை ஒரு மலர் மலரை நீங்கள் இனிமேல் புத்தகமாக நடத்துறதுனா சாத்தியம் இல்லை. அதை டிஜிட்டல் பத்திரிகையாக நடத்தலாம். அதை ஒரு பக்கம் ஒரு மாதத்துக்கு கொடுக்குற மாதிரி இலக்கியம் சார்ந்து கல்வெட்டு சார்ந்து அவர் வச்சிருக்க அந்த புத்தகத்திலேருந்து சும்மா அந்த மற்ற செய்திகள்லாம் நீங்கள் விட்டுடலாம். இது 2 விஷயம் மட்டும் ஒரு பேஜில் வர மாதிரி டிஜிட்டல் மேகசினை ரிஜிஸ்டர் பண்ணி அதிலிருந்து எடுத்து ஒரு மாதமும் டிஜிட்டலாக நம்ம கொடுக்கும்போது மலர் மலர்ன்றது திருப்பியும் மக்கள் புழக்கத்துக்கு அது வந்துடும். எல்லா செய்தியும் அதில் இருக்கிறது அப்படியே கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. இலக்கியம் சார்ந்து ஒரு பக்கம், கல்வெட்டு சார்ந்து ஒரு விஷயம், அவர் நடத்தின அந்த சொற்பொழிவுகள் சார்ந்த விஷயங்களை, அந்த கட்டுரைகள் இப்படி நீங்கள் வெளியிட்டீங்கனால அதுவே நம்மளுக்கு ஒரு 4 பக்கம் வரும். இந்த 4 பக்கத்தை மட்டும் டிஜிட்டலில் நீங்கள் வெளியிடலை தொடங்கினாலே நம்ம நிறைய பேருக்கு அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியும். உலகம் முழுவதும் எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். இப்போ நான் தேவேந்திர மலர் பார்த்தேன். அப்போ ஆசிரியர் நலத்துறை இருந்த செயலாளராக இருந்ததும் தேவேந்திரன். இது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. இயல்பாக அமைச்சிருக்கு. இந்த ஜாதிக்கான ஆவணத்தில் கையெழுத்து போடுறது, கெசட் வெளியிட்டதே ஒரு தேவேந்திரன். ஸோ அந்த மணிவாசகத்தையும் நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட கேட்டார், எஸ்சியெல்லாம் விட்டு வெளியில் போகணுன்னு சொல்ல மாட்டீங்களா தங்குற அப்படின்னா நாங்கள் என்ன கையெழுத்து போட்டோம்னார். இல்லையா, அதெல்லாம் உங்களில் தேவேந்திரன் வேளாளர் தான். நான் எடப்பாடியை சந்திக்க தான் அதுக்கு முன்னாடி முன்னாடி சொல்லிடுறேன். இது ஒரு சம்பவம் மட்டும் நான் உள்ள விஷயத்துக்கு வரலை. அப்போ நான் குருமூர்த்தியில் சொன்னேன். குருமூர்த்தி சைதை அப்படின்னு ஃபோன் பண்ணார். இந்த தங்கராஜ் வருவார், இந்த எடப்பாடியில் கூட்டிகிட்டு போ அப்படின்னாரு. சைதை வீட்டுக்கு போனேன். என்னப்பா உங்கள் ஜாதியில் குருமூர்த்தியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்களா அப்படின்றார். ஏன்னா அவர் கரூர்க்கார், வேட்டூர் கவுண்டர். அப்போ என்னை கூட்டிகிட்டு அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். அப்போ எந்திரிச்சு எடப்பாடி என்ன வணங்க சொல்கிறார். அதுக்கப்புறம் 2வது தடவை போகும்போது என்னை உள்ளே விடலை, அதெல்லாம் வேறு விஷயம். அதுக்கப்புறம் 2வது அதுக்குள்ளே நான் போகலை. முதல் ஆள் ஏன் குருமூர்த்திட்டு வந்திருக்கான், இவனை மதித்தாதான் நம்ம ஆட்சி நடக்கும். அப்போ உடனே 10 நாட்கள் இது தீர்வு கண்டுட்டார். ஸோ அந்த நேரத்தில் இறைவன் பிரின்சிபல் டைரக்டராக இருந்ததும் என்ன தேவேந்திரர், பிரின்சிபல் செக்ரட்டரி தற்காலிகமாக இருந்ததும் தேவேந்திரர். அந்த 10 நாளைக்குள்ள என்கிட்ட சொல்லிட்டாங்க, 10 நாளைக்குள்ள இந்த பேப்பரை நீ அப்ரூவ் பண்ணிக்கணும், என்ன செய்வே எனக்கு தெரியாது. அப்போதான் மானுடவியல் ஆய்வுக்குழு நடத்துறது மூலமாக தான் இது செய்ய முடியும்னு சொன்னதுக்கப்புறம் அந்த கமிட்டியை உடனே 10 நாளைக்குள்ள ஃபார்ம் பண்ண வச்சு 10 நாளைக்குள்ள ரத்து பண்ணோம். அப்போ இது எல்லாத்துக்கும் என்னென்னா, அந்த ஜங்ஷன் ஓப்பனிங் எங்கே, எடப்பாடியும் ஓபிஎஸும் சண்டை, 2 பேரும் சேர்றாங்க. அதை சேர்த்து வச்ச குருமூர்த்தி நம்மளுக்கு பழக்கம். அவர் எடப்பாடி சைதைகிட்ட சொல்கிறார், சைதை எடப்பாடிகிட்ட சொல்கிறார். நான் அவரை சந்திக்கிறேன், வேலை தொடங்குது. அந்த ஓப்பனிங் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பனிங்கை எப்போ வரும்னு நம்மளுக்கு தெரியாது. எப்போ கவர்மெண்ட் அந்த ஓப்பனிங் கிடைக்கும் அது எனக்கு தெரியாது. அப்போ அந்த ஓப்பனிங்கை கண்டுபிடிக்கிற அந்த நாள் வர வரைக்கும் அந்த கம்யூனிட்டி அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணும். அதுக்குள்ள அந்த பேஸ் எடுத்துகிட்டு போகிற ட்ராவல் தெரியும். நீங்கள் வெறும் உள்ள வந்துட்டு நுழைச்சிட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா கிடைச்சிருக்காது. அப்படி போனால் உடனே கிடைச்சிருக்காது. ஸோ முதல் விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவாசீர்வாதம் பண்ண வேலை அனைத்துமே அரசாங்கம் ஆவணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவரு தாசில்தாரா அது மாதிரி டெப்டி கலெக்டராக எடுத்தனால அந்த பேப்பரை பார்த்து நம்மளுக்கு வடிவத்து கொடுத்தாரு. இதெல்லாம் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ல இருக்குது. இந்த கம்யூனிட்டி இலக்கியங்களும் கல்வெட்டுகளிலும் இந்த சமுதாயத்தினுடைய பண்பாடு கலாச்சார வாழ்க்கை முறைகளை பற்றியான பதிவுகள் இருக்கின்றதை வெளியில் கொண்டு வந்து இந்த மக்களுக்கு கொடுத்தது குருசாமித்தர் ராஜாவோட வேலை.
ஞானசேகரன் அதை எளிமைப்படுத்தி செமினார்களை நடத்துவதற்கு முயற்சி பண்ணார். இது மூணு விதமான காலம். நான் எடுத்துட்டு இருக்க வேலை மானுடவியல். ஜாதிகளை மானுடவியலாக பார்த்து அதன் மூலமான செயல்பாடுகள் மட்டும் தான் என்னுடையது. நான் ஒரு பெரிய பிலாசபர் கிடையாது, பெரிய ப்ரொஃபஸர் கிடையாது. ஆனால் மக்களை புரிந்து கொண்டு ஜாதியை பற்றி நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஜாதியை கேட்டாலும் அதை பற்றி என்னால் அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவதற்கு சக்தியை நான் வளர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 20 ஜாதிகளை பற்றியான விஷயங்களை இந்த இடத்துல வேண்டி 25 ஜாதியை பற்றி பேசினா என்னால் பேச முடியும். அதனால் அந்த ஜாதியை என்னை கூப்பிடுறாங்க, அவங்களா என்னை பார்க்குறாங்க. ஏன்னா மானுடவியல் விஷயங்களாக ஒரு விஷயத்தை நம்ம தயார் பண்ணுறோம். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி நிறைவு பண்ணுறேன். ஏன்னா நம்ம இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சினால கண்டதேவி தேர் அடுத்த மாதம் போட போகுது. அதுக்கான முழு விஷயமும் செய்வது நான் தான். ஆனால் இது நான் எங்கேயும் வெளியில் சொல்கிறேன். அதை பற்றி நூல் வந்து ஒரு 100-120 பக்கத்துக்கு நூல் வரப்போகுது. மகாத்மா காந்தி 1875 கண்டதேவிக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சி பண்ணி தீர்க்க முடியாத விஷயத்தை நான் தீர்க்கிறேன். சார் இது எப்படி சார் நடக்குது? எப்படி நடக்குது? நான் இந்து ஆன்மீக சேவை கண்காட்சியில் ஜாதிகள்லாம் ஸ்டால் கொடுக்கறத நான் பேசுகிறேன். குருமூர்த்தி ஒத்துக்க முடியாது. குருமூர்த்தி ஒத்துக்கிட்டார். சின்னியா மிஷன் அது போன்ற ஆன்மீக அமைப்புகள் எப்படி ஜாதி வந்து ஆன்மீகம்னு சொல்லலாம், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அதனால ஸ்டால்லாம் உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். நானும் குருமூர்த்தியும் ஃபைட் பண்ணி அந்த விஷயத்தை ஏழையில் 40 ஜாதியை கையில் கொடுத்து தங்கரா நீ தான் பொறுப்புன்னு குருமூர்த்தி கொடுத்தேன். நான் அதை எடுத்து ஸ்டால்கள் வடிவமைக்கும் போது கல்லருக்கு தனி ஸ்டால், அகமுடியாருக்கு தனி ஸ்டால், பரமலைக்கல்லருக்கு தனி ஸ்டால், மரவருக்கு தனி ஸ்டால்னு 4 ஸ்டால் கொடுத்தேன். அங்கேருந்து என்கிட்ட வந்தாங்க, தேவர்னு ஒரு ஜாதி இருக்கும், அது எப்படி சார்னு கேட்டாங்க. தேவர்னு ஜாதி இல்லைங்க, 4 ஜாதி இருக்குது. கல்லர் இருக்குது, மரவர் இருக்குது, அகமுடியார் இருக்குது, பரமலை இருக்குது. இன்னைக்கு திருமாறன் இருக்காருல, அவர் வந்து என்கிட்ட சண்டை போட்டார். நீங்கள் ஏன் எங்களை பிரிக்கிறீங்க? நீங்கள் பெரம்பலை கலர், உங்களுக்கு பெரம்பலை கலர் ஸ்டால் போய் வாங்கிக்க. முதல் தடவை தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தேவர்னு ஒரு ஜாதி இல்லைன்னு அப்போ நான் சொன்னேன். தமிழ்நாட்டில் தலித்துன்னு ஒரு ஜாதி கிடையாது, தேவர்னு ஒரு ஜாதி கிடையாது, செட்டியார் என்பது ஜாதி கிடையாது, முதலியார் என்பது ஜாதி கிடையாது, பிள்ளை என்பது ஜாதி கிடையாது. இதெல்லாம் எப்போ தெரியும்? யாருக்கும் இதை பற்றி புரியாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொண்டு நான் அந்த இந்து ஆன்மீக சேவை கண்காட்சியில் பண்ணி முடிச்சிருக்கிறோம். கல்லர் பண்பாட்டு மையம்னு கல்லர்கள் தொடர்புக்கு நெருக்கமான. அப்போ தான் அந்த ஜாதி நாங்கள் இதுவரை மாநாடே நடத்தலை, நாங்கள் எல்லாரும் தேவர்னு சொல்லி ஓடிட்டு இருக்கோம். இனிமேல் கல்லருக்காக தனியாக நடத்துகிறோம். எங்களுக்கு அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். அதை பற்றி ஒரு ஆங்கிலத்தில் நூல் வருது, அதுக்கு மோடி வாழ்த்துறை எழுதுகிறாரு. அந்த நூலுக்கு மோடியே அந்த நூலை வெளியிட போகிறாரு. அது எலெக்ஷன் நாளாக நடக்கலை. ஸோ இந்த வேலை பூரா நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ கண்டதேவியை தேர் ஓட்டணும்னு அவங்க பேசணும். யார்கிட்ட? கல்லர்களுக்கு நம்மளுக்கு தான் அங்கே பிரச்சனை. செய்வோன்ட்டு என்னை கூட்டிகிட்டு போய் அந்த நாடு தலை ராமசாமி அம்பலம் தான் அங்கே இருக்கிறவர். நம்மளுக்கு அவருக்கு தான் பிரச்சனை. அவர் ஒரு 67 சுற்றி இருக்கிற 67 கிராமத்தில் அவருடைய குடும்பம் தான் தலைவர்கள். முதல்ல அப்போ தான் போய் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அங்கே நாடோட தான் சண்டை. கல்லர் தேவேந்திர சேர்ந்து இன்னொரு கல்லர் தேவேந்திர நாட்டோட சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் தேவேந்திரர்களுக்கு கல்லருக்கு சண்டை வரும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்து கடைசியாக வரும்போது பார்த்தோன்னா காந்தி வந்து இடையில அங்கே வராது, நடக்கலை. இதெல்லாமே பிரிட்டிஷ் ஆவணத்தில் வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நத்தம் ஏரியாவிலேருந்து தேவேந்திரன் கல்லரும் சேர்ந்து கண்டதேவி ஏரியாவுக்கு போய் குடியேறியிருக்காங்க. அதெல்லாம் பிரிட்டிஷ் ஆவணத்தில் இதெல்லாம் இந்த நூலில் கொண்டு வரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நூலை தேரோட்டம் நடக்கிற அன்னைக்கு வெளியிட போகிறோம். ஸோ காந்தியால் நடைமுறைப்படுத்த முடியாது. கண்டதேவி பிரச்சனைக்கு இன்னைக்கு வெளி உலகத்தில் இவ்வளோ பிரச்சனையானதுக்கு யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அது பிரச்சனையாக மட்டும் முன்னெடுத்தினது. இதுக்கிடையில் நான் இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் குருமூர்த்தி ஒரு ஆள்கிட்ட பேசி சேகர் பாபுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி, எங்களுக்கு சேகர் பாபுக்கு நெருக்கமா திமுக. ஆனால் குருமூர்த்தி சொன்னான்னு சேகர் பாபு கேட்டுட்டு சரிங்கய்யா இதான் செய்கிறேன்னு சொல்லி அதுக்கான முயற்சி எடுத்து சேகர் பாபுவே கண்டதேவிக்கு வரமாக இருந்து அப்படியே சந்திக்கும் போது நான் உட்கார்ந்துட்டு 4 நாடு தேவேந்திரர்கள், 4 நாடு கல்லர் நாட்டார்கள், இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு லாட்டில் சந்திக்க ஏற்பாடு பண்ணி 2 பேரும் ஒரு மனுவில் கையெழுத்து போட வைத்ததுனால இன்னைக்கு வெற்றி கிடைக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க.
அல்லது தனியாக மனு எழுதிட்டு வந்து கையெழுத்து போட்டு விடுவோம், நாங்கள் தேர் ஓட்ட ரெடியாக இருக்கோம்னு. தேவேந்திரன் தனியாக மனு எழுதிட்டு வந்து நாங்கள் தேர் ஓட்டுறது ரெடியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதற்காக தானே 2 பேர் ஒரு முறையில் கையெழுத்து போடுறது நடக்குமா? இதை செயல்படுத்தினால்தான் கோர்ட்டு சொல்லிச்சு, சுப்ரீம் ஹைகோர்ட்டு 2 பேர் ஒரு முறையில் கையெழுத்து போட்டிருக்கான், உனக்கு என்னடா கஷ்டம் தேர் ஓட்டுறதுக்கு, நான் இல்லைன்னா மிலிட்ரியை வச்சு தேர் ஓட்டுவேன் நீதிபதி சொன்னதுக்கு காரணம் அந்த ஒரு மனு. இதை சேகர் பாபுட்ட கொண்டு போனோடனே அங்க என்ன சொல்றாங்க, அதிகாரிலாம் 2 ஜாதிக்கு சண்டைன்னு சொல்றாங்க. அங்க உள்ள போனது 2 ஜாதியோட நாட்டாளர்களும். அவங்க 2 பேரும் ஏங்க, நான் தேவேந்திரர், அவங்க கல்லர், நாங்கள் 2 பேரும் சேர்ந்தா வந்திருக்கோம்னு சேகர் பாபு, அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க, அதிகாரி நீ என்னையா சொல்ற, அவங்களுக்குள்ள சண்டைன்னு இங்க சேர்ந்து வந்து நிற்கிறாங்களே. நான் வெளியே நிற்கிறேன், 2 பேரையும் உள்ள அனுப்பிச்சுட்டு வாசலில் வெளியே நிற்கிறேன். ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்ல மினிஸ்ட்ரியோடைய வாசலில் நான் என்னை உள்ளே கூப்பிட்டாங்க, நான் வர முடியாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் போனால் அது வேற ஒரு டைரக்ஷன் இல்லை. இவ்வளவும் வந்து அதுக்கு போன வருஷமே தேர் ஓடி இருக்க வேண்டிய தடைப்பட்டதுக்கு காரணம் அரசியல் திமுக புரிஞ்சிச்சு. நான் அமித்ஷாவை அது கூப்பிட்றதா இருந்தேன். இந்த தேரோட்டம் இதெல்லாம் வெளியில் லீக் ஆனதுனால போன தடவை அது தேர் நடத்த முடியாமல் போனது. இப்போ தேரோட்டம் நடக்க போகுது அடுத்த மாதம். அதனால் எல்லோரும் கண்டதைக்கு வரணும். அந்த நூலை நம்ம வெளியிட போகிறோம். சார் இதெல்லாம் வெளியிடுறதுக்கு அதனால் ஏன்னா என்னோட சொந்த அச்சரை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். மல்டி கலரில் 34 பக்கம், ஒரு பக்கத்துக்கு 40 ரூபா வரும். 10 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் தேவேந்திர மக்கள். ஒரு ஜாதிக்கு வேலை செய்யணும்னா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ எடுத்துகிட்டு இருக்க கடைசி பணி, இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற வேலை பெண்களை மையப்படுத்தியது. செல்ஃப் ஹெல்ப் குரூப்புகளாக நான் டெவலப் பண்ணுறேன். இதுவரை 5500 குடும்பங்களை தத்தெடுத்திருக்கேன். 4 விஷயங்களை நான் அரசாங்கத்தில் எந்த சலுகையும் பெறமாட்டேன். நீங்கள் பட்டியல் வெளியேற்றம்னு சொல்கிறீங்க இல்லையா, நான் எதையும் பெறமாட்டேன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு எல்லோரும் எத்தனை பேர் தயாராக இருக்கான்னு நம்ம வேணா ஜாதியில் கேட்டு பாருங்க. கிட்ட போய் தனிநபராக கேளுங்க. சார் என்னுடைய ஆல் இண்டியா லெவலில் இந்த தலித் அமைப்பில் இருக்க இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அந்த செல்லோட இந்த தலைவராக எடுத்துன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஒரு செல்லுக்குள்ள நான் போகிறதுக்கு வந்து நான் இத்தனை நாள் வேலை செஞ்சதுக்கு நான் போய் செத்து போகிறாங்க. நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகினா கூட தலித்துன்ற வார்த்தைக்குள்ளார எந்த ₹1 கூட வாங்குறதுக்கு நான் தயாராக தலித்துன்ற வார்த்தை. ஆனால் தலித்துன்ற வார்த்தை இண்டஸ்ட்ரி போடணும்னா நான் ரெடிங்க. அதுக்கு பரவாயில்ல, நான் தலித்து அந்த இடத்துல சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்மள்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க, இந்த ஹாலில் இருப்பாங்க, நான் கிடையாது. 2வது விஷயம், அதன் மூலமாக இன்னைக்கு உருவாக்கியிருக்கேன் 5500 குடும்பங்களை இதுவரை நான் தத்தெடுத்துக்கிறோம். நான் 1 லட்சம் குடும்பத்தை 5 ஆண்டுகள் தத்தெடுக்க போகிறோம். அந்த 1 லட்சம் குடும்பம் முதல் தமிழ்நாட்டினுடைய எக்கனாமிக்கல் கம்யூனிட்டின்றது கவுண்டர், 2வது பொருளாதார ஜாதின்றது நாயுடு, 3வது பொருளாதார ஜாதி 5 வருஷம் கழிச்சு தேவேந்திரன் நான் கொண்டு வர போகிறேன். இதில் 100% சாத்தியமானது.